சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அதனால்தான் அப்படி நடந்து கொண்டேன். மாமா, நான் ஒன்று சொன்னால் தவறாக நினைக்க மாட்டீர்களே? என்ன? மனோரஞ்சிதம் தான் இப்போது இங்கு இல்லையே, எங்கு சென்றால் என்றும் தெரியவில்லையே. இந்த நிலையில் வேண்டாம் பூங்கோதை, அதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். மனோரஞ்சிதம் எங்கு சென்றாள், என்ன செய்கிறாள் என்பதெல்லாம் தெரியாதுதான். ஆனால் அவளும் என்னை பற்றித்தான் நினைத்துக் கொண்டிருப்பாள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி அவளுக்குள் நானும் எனக்குள் அவளும் இருக்கும்போது என் வாழ்க்கையில் வேறு பெண்ணுக்கு இடமேது? மாமா, அவர் தங்களை பிரிந்து சென்று பல மாதங்கள் உருண்டோடிவிட்டன. அவரை தேடும் பணியும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதுவரை எதுவும் தெரியவில்லை. எப்போது வருவார் என்றும் தெரியவில்லை. எப்போது வேண்டுமானாலும் வரட்டும். அவளுக்காக எத்தனை வருடங்களானாலும் நான் காத்திருப்பேன். ஒருவேளை அவள் வராமல் போய்விட்டால்? பூங்கோதை, என்ன நினைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறாய்? இந்த வார்த்தையை உன்னை தவிர வேறு யாராவது சொல்லியிருந்தால் அவர் நாவை அறுத்திருப்பேன். எங்கிருந்தோ வந்த சேர மன்னர் தான் மனோரஞ்சிதம் என் வாழ்வில் இல்லாமல் போய்விட வேண்டும் என்று நினைத்தலை தவிர, நீ என் அருகிலேயே இருந்தும் நான் நேசித்தவள் வராமல் போய்விட வேண்டும் என்று சபிக்கிறாயா? மனோரஞ்சிதம் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவள் இடத்தில் இன்னொருத்தியை என்னால் நினைத்து பார்க்க கூட முடியாது. வீணாக உன் மனதில் கற்பனைகளை வளர்த்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசி என் மனதை நோகடிக்காதே. போய் இங்கிருந்து. மாமா, இங்கிருந்து போய்விடு என்று கூறினேன். போய்விடு. இளவரசியாரே, உங்களது கைகளை இதோ இப்படி இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். புரிந்ததா? சரி. கண்கள் உங்களது எதிரியை நோக்கி இருக்க வேண்டும். ஆரம்பிக்கலாமா? மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் எனது வணக்கங்கள். அருந்ததி, அன்று அரச சபையில் நீ எத்தகைய திறமை பெற்றவள் என்பதை சொல்ல கேட்டேன். அதை நேரில் பார்த்தபோது நான் மெய்சிலிர்த்து போய்விட்டேன். உண்மையிலேயே பிரமாதப்படுத்தி விட்டாய் அருந்ததி. அடேங்கப்பா,
அந்த வாளை கையாளும் லாவகம், துல்லியமான உன் வாழ்வீச்சு திறன், வாழ்வீச்சில் நீ காட்டும் வேகம், விவேகமான அணுகுமுறைகள் என ஒவ்வொன்றும் என் கண் முன்னால் நிற்கின்றது. உண்மையில் சொல்கின்றேன் அருந்ததி, நான் பயிற்சி எடுத்துக்கொண்ட குருகுலத்தில் கூட இந்த மாதிரியான நுணுக்கமான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்ததில்லை. அரசே, இந்த மாதிரியான நுணுக்கமான வழிமுறைகளை எல்லாம் எனக்கும் கூட யாரும் கற்றுத்தரவில்லை. இதெல்லாம் பிறர் கற்றுக் கொடுப்பதனால் வருவதில்லை, சுய முயற்சியால் வருவது. இந்த மாதிரியான நுணுக்கங்களை நானேதான் என்னுடைய தனிப்பட்ட பயிற்சியின் மூலம் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்டதை தான் இப்பொழுது இளவரசியாருக்கு கற்றுத்தருகிறேன். திறமையான தேர்ந்த போர் வீரனைப் போல் வாழ் வீசுகின்றாயே, உனக்கு யாரமா குரு? என்னுடைய தந்தையார்தான் எனக்கு குரு. ஆச்சரியமாக இருக்கிறது. உனது தந்தையார் அமைதியாக, அடக்கமாக, மென்மையான சுபாவத்துடன், நேரில் பார்ப்பதற்கு பரமசாதுவை போன்ற தோற்றத்துடன் காட்சியளிக்கின்றார். அவரா உனது குரு? ஆம். சேர நாட்டின் துறைமுகமான முசிறியில் ஆயுத சாலையை நடத்தும் அவர் பல மாணவர்களுக்கு ஆயுத பயிற்சியும் அளித்துக் கொண்டிருக்கும் குருநாதர். வாள் பயிற்சி மட்டுமல்ல, வேல் வீசுவது, அம்பு தொடுப்பது என எல்லாவிதமான பயிற்சிகளையும் அவர் கற்றுத்தருகிறார். எனது தந்தையார் என்னுடைய தற்காப்புக்காக எனக்கு பல வீரக்கலைகளை கற்றுத்தந்தார். என்னுடைய ஆர்வத்தாலும் அந்த கலைகளின் மீது எனக்குள் இருந்த ஈடுபாட்டாலும் நான் சுய முயற்சி எடுத்து அவர் கற்றுக் கொடுத்த வீர கலைகளில் மென்மேலும் பயிற்சி எடுத்து அதை மெருகேற்றிக் கொண்டேன். அருந்ததி, நீயும் உன் தந்தையாரும் சேர நாட்டிற்கு கிடைத்ததை பெருமையாக கருதுகிறேன். எப்படி உன் திறமையை நான் பயன்படுத்திக் கொண்டேனோ அதேபோல் உன் தந்தையாரின் திறமையையும் நான் பயன்படுத்திக் கொள்வேன். பிரபு, அருந்ததியின் தந்தையார் திறமையை பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னீர்கள். அதை எந்த வகையில் நிறைவேற்றப் போகின்றீர்கள் என்பதையும் இப்போதே சொல்லிவிடுங்களே. ஆமாம் தந்தையே, எனக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறது. அதை அரச சபையில் அறிவிக்கலாம் என்றிருந்தேன். என் குடும்ப சபையினர் நீங்கள் இருவரும் கேட்டுக்கொண்டதற்காக அதை நான் இப்பொழுதே அறிவித்து விடுகிறேன். இன்று முதல் அருந்ததியின் தந்தையாரை நம் சேர நாட்டு தளபதிக்கும் சேர வீரர்களுக்கும் ஆலோசகராக நியமிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி அரசே. ஏற்கனவே எனக்கு இளவரசியாருக்கு வாள் பயிற்சி அளிக்கும் பதவி தந்தீர்கள். இப்பொழுது என் தந்தையாருக்கும் பதவி தந்து எங்கள் இருவரையும் மேலும் கௌரவப்படுத்திவிட்டீர்கள். பைவாதினி, அருந்ததி வாள் பயிற்சி அளிக்கும் முறை என்னை வெகுவாக கவர்ந்து விட்டது. சொல்ல முடியாது, ஒரு நாள் நானே கூட இங்கு வாள் பயிற்சி பயில வந்து விடுவேன். அந்த அளவிற்கு அருந்ததியின் பயிற்றுவிக்கும் திறன் இருக்கின்றது. என்னம்மா அருந்ததி, பரிவாதனியின் பயிற்சி முடிந்து விட்டதா? அவளை நாங்கள் அழைத்து செல்லலாமா? தாராளமாக அழைத்து செல்லலாம். வா. நாம் போட்ட திட்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. புலவர் கபிலருக்கும் பார்த்திபனுக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். கேட்டால் இருவருமே மகிழ்ச்சி அடைவார்கள். வாருங்கள்.
வீரர்களே, ஐயா ஐயா ஐயா, அங்கே பாருங்கள். யாரோ 2 பெண்களின் நடமாட்டம் தெரிகிறது. ஆமாம் ஐயா, 2 பெண்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். விரைவாக வாருங்கள். அவர்களை தடுத்து நிறுத்தி யார் எனவென்று விசாரிப்போம். நில்லுங்கள் நில்லுங்கள். நீங்கள் எல்லோரும் யார்? எதற்காக எங்களை வழிமறித்து நிற்கிறீர்கள்? விலகி வழிவிடுங்கள், நாங்கள் போக வேண்டும். நான் சோழ நாட்டின் அதிகாரி. இவர்கள் சோழ வீரர்கள். பெண்களான நீங்கள் இந்த காட்டில் நடமாடிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது உங்கள் இருவர் மீதும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடையளித்துவிட்டு நீங்கள் இருவரும் தாராளமாக இங்கிருந்து சென்று விடலாம். சொல்லுங்கள், இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள்? எங்கள் வீட்டிலிருந்துதான் வருகிறோம். எதற்காக இந்த காட்டிற்குள் வந்தீர்கள்? நாங்கள் பணிபுரியும் இடம் இங்கு இருக்கிறது. அங்கு பணிபுரிவதற்காக போய்க் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பணிபுரியும் இடம் இங்கு இருக்கிறதா? இந்த காட்டிலா? இந்த காட்டிற்குள் எந்த பணியிடமும் இருப்பது போல் எனக்கு தோன்றவில்லையே. நான் உங்களிடம் நாங்கள் பணிபுரியும் இடம் காட்டில் இருப்பதாக சொல்லவில்லையே. காட்டு வழியாக சென்றால் நாங்கள் பணிபுரியும் இடத்திற்கு சென்று விடலாம் என்றுதான் சொல்ல வந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் இருவரும் ஏன் இப்படி தடுமாற்றம் கொள்கிறீர்கள்? இல்லையே இல்லையே. நீங்கள் இருவரும் உண்மையை சொல்லவில்லை, பொய் சொல்கிறீர்கள் என்பதை உங்கள் இருவரின் தடுமாற்றமே எனக்கு காட்டிக் கொடுத்து விட்டது. நான் உங்கள் இருவருக்கும் மதிப்பு கொடுத்து மிகவும் பெருந்தன்மையாக விசாரித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி பெருந்தன்மையாக நான் விசாரிக்கும் போதே என்னிடத்தில் நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டால் அது உங்கள் இருவருக்கும் நல்லது. அதற்கு மாறாக உண்மையை என்னிடம் மறைத்துவிட்டு அப்படி ஏதேனும் பொய் சொல்லி என்னிடத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அதை நான் எளிதாக கண்டுபிடித்து விடுவேன். அப்படி நான் கண்டுபிடிக்க நேரிட்டால் அதற்கு பின்னர் நான் உங்களை இங்கு வைத்து விசாரிக்க மாட்டேன். சோழ சிறைச்சாலைக்கு உங்களை இழுத்துச் சென்று முறைப்படி விசாரித்து உங்களிடமிருந்து முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்து விடுவேன். உங்கள் இருவரையும் எங்கு வைத்து விசாரிக்கலாம் என்று நீங்களே யோசித்து எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். உங்களுக்காக நான் அனுமதித்த நேரம் முடிந்துவிட்டது. வீரர்களே, ஐயா, இவர்கள் இருவரையும் நான் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருக்கிறேன். இவர்களை சிறைச்சாலைக்கு அழைத்து வாருங்கள். உத்தரவு. வேண்டாம் ஐயா, வேண்டாம். தயவு செய்து எங்களை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரிந்த அனைத்து உண்மைகளையும் உங்களிடம் சொல்லிவிடுகிறோம். சொல்லுங்கள். ஐயா, இந்த காட்டில் அவ்வளவு எளிதாக யாரும் கண்டுபிடித்து விட முடியாத ஒரு மறைவான இடத்தில் காட்டு மாளிகை ஒன்று இருக்கிறது. அந்த காட்டு மாளிகையில்தான் நாங்கள் இருவரும் பணிபுரிகிறோம். இந்த காட்டு பகுதியில் வசிக்கும் வேடர் குலத் தலைவர் காடவரும் அவருடைய மனைவி வேடர் குலத் தலைவி இருளாயையும் அந்த காட்டு மாளிகையை பராமரித்து வருகிறார்கள். அவர்களிடம்தான் நாங்கள் இருவரும் பணிபுரிந்து வருகிறோம். இப்போது நாங்கள் அங்குதான் சென்று கொண்டிருந்தோம். நீங்கள் வழிமறித்து விட்டீர்கள். அந்த காட்டு மாளிகை எங்கிருக்கிறது? இப்படியே போனால் மேற்கு திசையில் ஒரு அதை நீ சொல்ல வேண்டாம், அவள் சொல்லட்டும். சொல்.
இப்படியே போனால் மேற்கு திசையில் ஒரு அடர்ந்த மூங்கில் காடு இருக்கிறது. அந்த அடர்ந்த சவுக்கு மூங்கில் காட்டை பார்க்கும்போது அதுதான் காட்டின் எல்லை பகுதியோ என்பது போல் காட்சியளிக்கும். அந்த மூங்கில் காட்டின் இறுதியில் அதன் தென்மேற்கு பகுதியில் அந்த காட்டு மாளிகை அமைந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிடும் அந்த காட்டு மாளிகைக்கு எங்களை நீங்கள் இருவரும் தான் அழைத்துக் கொண்டு போய் காட்ட வேண்டும். சரிங்க ஐயா. வாருங்கள் வீரர்களை. ஐயா, விரட்டிச் சென்று பிடியுங்கள் அவனை. உத்தரவு. எங்கு சென்று விட்டான்? இங்குதானே வந்தான். காணவில்லையே. ஆமாம், காணவில்லையே. சரி வா, நாம் இந்த விஷயத்தை அவரிடம் செல்வோம். எங்கே அவன்? ஐயா, அவனை விரட்டி பிடிக்க நாங்கள் எவ்வளவோ முயற்சித்தோம். அவன் காற்றாக பறந்து எங்கள் கண்களில் இருந்து மறைந்து விட்டான். வாருங்கள், வந்து அந்த காட்டு மாளிகையை எனக்கு காட்டுங்கள். தேடுங்கள். ஐயா, இங்கு யாருமே இல்லையே. ஐயா, 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 இந்த ஆடை ஒரு இடத்தில் கிடைத்தது. இது தாமரையின் ஆடையாயிற்றே. அப்படி என்றால் இத்தனை நாட்களாக தாமரையை இங்குதான் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் தேடி பார்த்து விட்டீர்களா? இங்கு வேறு ஆட்கள் யாரும் இல்லையா? இல்லை ஐயா, இங்கு யாரும் இல்லை. நானும் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன். இங்கு ஆட்கள் யாரும் இல்லை ஐயா. சரி, நாம் முற்றுகையிட்ட இந்த காட்டு பகுதியையும் காட்டு மாளிகையையும் முதலில் நம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட வேண்டும்.